ஓம்காளி சரணம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாளி சித்திரப்பீடம் வழங்கும். உங்களுக்கு சில பேர் நிறைய விஷயம் கேட்பாங்க. சாமி, எனக்கு தொழிலே அமையலை, எனக்கு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, அல்லது எனக்கு போகிற இடங்களில் ஒரு விஷயம் நெகட்டிவாக முடியுது, பாசிட்டிவாக நடக்கலாம்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா தன ஆக்கர்ஷண மையின்னு அதை சொல்லுவோம். தன ஆக்கர்ஷணம்னா தாமரை விதை, இன்னும் முக்கியமான சில அஷ்டமித்து மூலிகைகளை கொண்டு, மூலிகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று உண்டு. ஆன்மீக அன்பர்களே, பூமியில் வளர்கின்ற மிக அற்புதமான சக்தி அந்த மூலிகை. அதை எடுத்து அதை நல்லா அரைச்சி ஒரு மண் சட்டியில் பூசி அதில் நெய் தீபமேற்றா இந்த மாதிரி தேன் கூடு மாதிரி அப்படியே வட்டிட்டு வந்துடும். இதை எடுத்துகிட்டு காலை வேளையில் நாம் போகின்ற போது எங்கேயாவது ஒரு விஷயம், வியாபார விஷயம், தொழில் விஷயமாக போகும்போது தடையில்லாமல், ஒருத்தரை ஏமாத்துறது இல்லை அன்பர்களே, தொழில் விஷயமாக நடக்கின்ற விஷயம் தடையில்லாமல் உங்களுக்கு அந்த வியாபாரம் நடக்கும், அந்த தொழில் நடக்கும். இது மாயப்பொடின்னு சொல்லுவாங்க. இதை இன்னொன்று மதிமயக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எங்கள் வீட்டில் எங்கள் பையன் ஒழுக்கமாக என் பேச்சை கேட்கல சாமி, அல்லது என் மனைவி என் பேச்சை கேட்கல, என் கணவன் என் பேச்சை கேட்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாயப்பொடி, இந்த பொடியை அவங்க நம்ம தூவி விட்டோம்னா அவங்க நம்ம பேச்சுக்கு இணங்குவாங்க. குடும்பம் நல்லா இருக்க ஒரு அற்புதமான வழி அன்பர்களே. இன்னொன்று, தினந்தோறும் நான் விபூதி பூசிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இது ராஜவசிய விபூதின்னு சொல்லுவாங்க. இந்த விபூதினால் தன லாபம் உண்டு. நல்ல அதிர்ஷ்டமான திசை அல்லது நேரங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான விபூதி. நன்றி அன்பர்களே. வேணும் அப்படி என்று சொல்லுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சிவகாளி சித்திரப்பீடம். நன்றி.